தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. அது என்ன இது என்ன புது செட்டப் நல்லா இருக்கு. இவங்க வாசிக்க அவங்க ஆட. சும்மாமா கண்ணிக்கினியாலும் முத்துமொழியும் ஜாலியா வரவேற்கிறதுக்காக இவங்களை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குன்னு. வேம்பு வந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அவர்தான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாருல. ஆமாண்ணே, எவ்வளவோ கூப்பிட்டு பாத்துட்டேன்னு, ஆனா வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. மாமா நீங்களும் வாங்க மாமா. உங்களை பார்த்தா முத்தண்ணனும் கண்ணிக்கினியாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏய் எப்படி நான் வந்தா முத்து எப்படி சந்தோஷப்படுவான்? அது இந்த நிலைமையில என்ன பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான் படுவான். இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கே வராக. கொஞ்ச நேரம் கண்ணிக்கினியா வர ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. அந்த பிள்ளையோட வெற்றியை நீங்க எல்லாம் கொஞ்சமாவது சந்தோஷமா கொண்டாடுங்க. நான் பாட்டுக்கு எதையுமே யோசிக்காம ரயில்வே ஸ்டேஷன்ல அவன் முன்னாடி இப்படி வந்து நின்னா அவனுக்கு கஷ்டம் தானே. அப்புறம் ரொம்ப கோவம் வரப்படுவான், யாருக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணான்னு. இருந்தாலும் பாருங்க, முத்தண்ணன் இறங்கணும்னே உங்களை தான் கேட்பாங்க. கேப்பாண்டி, கேப்பாங்கிறதுக்காக நாங்க வந்து நின்னு வச்சுக்கையன். என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவான். கண்ணிக்கினியா அது ஜெயிச்சதை கூட மறந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாரோட சந்தோஷமும் என்னால போக கூடாது வீரா. கஷ்டமா இருக்கு மாமா. முத்தண்ணன் கூடவே இன்னொரு கை மாதிரி நீங்க சுத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்ப முத்தண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி ஒதுங்கி இருக்கிறீங்களே. ஏய் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. எல்லாம் ஒரு நாள் மாறும்டி. இங்க ஆதா ஜெயில இருக்கிறதெல்லாம் எதையுமே சொல்லிடாத என்ன. சொல்ல மாட்டேன். பிறகு முத்து இறங்கணும்னே என்னைய தான் கேட்பான். கேட்டோன்னே அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. வேலையா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு பொறுமையா பிறகு சொல்லிக்கலாம். வந்து இறங்கணும்னே இந்த செய்தி கேட்டானா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான். சரிதானே? சரிங்க மாமா. சரி நீ வரசா கிளம்ப. ஆதி சார் கூட போய் நம்ம முத்துமொழியும் கண்ணிக்கினியாலையும் கூட்டிட்டு வா. எடி சோறெல்லாம் பொங்கிட்டீல? எல்லாம் ரெடியா இருக்குது மாமா. கறி குழம்பு வச்சு சிக்கன் வறுவல், நண்டு சூப்பு, கருவாட்டு தொக்கு, ஆட்டுக்கால் சூப்புன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பாவம் அங்க போய் என்னத்தை திணிச்சுங்களோ, நாக்கு செத்து போய் தான் வருங்க. உன் சமையல்னா முத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கினியாளுக்கும் தான். அதான் வந்தோடனே நல்லா சாப்பிட்டோம். சரி வீரா நீ கிளம்பு. அவன் வரும்போதே நீங்க எல்லாம் இருந்தாதான் அவன் சந்தோஷப்படுவான். போயிட்டு வாங்க. முத்தண்ணனுக்கு நாங்க யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இல்லைன்னா அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். வந்தோடனே கேட்க போறாக. சரி மாமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி வீரா. முத்து எனக்கு கால் உடைஞ்சதை பத்தி கூட நான் கவலைப்படலடா. ஆனா என்னோட இந்த நிலைமைய பார்த்து நீ என்ன பண்ண போறேன்னு நினைச்சதாண்டா பயமா இருக்கு. அவ்வளவு மோசமா இருந்த உன்னைய கஷ்டப்பட்டு திருத்தி கொண்டு வந்திருக்கோம். இப்ப என்னோட இந்த நிலைமைய பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீ பழைய முத்துவா மாறிடுவல. அதை நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. முன்னாடி கூட பரவாயில்ல, யாரும் இல்ல. ஆனா இப்ப உன்னை நம்பி ஒரு புள்ள வந்திருக்குது. அந்த பிள்ளைக்காகவாது நீ பழையபடி மாறக்கூடாதுல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உன்னை கூப்பிடறதுக்கு வரல. என்ன ஆனாலும் சரி, என் முத்துவ நான் பழையபடி மாற விட மாட்டேன். அதனால அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிதான் பேசிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாகனே. மா நீ ஒண்ணு வருத்தப்படாத. கண்டிப்பா எல்லாம் நிலைமையெல்லாம் சீக்கிரம் சரியாகும். நேற்று நிலா கூட ஏதோ சீனியர் டாக்டர் கிட்ட இந்த காலை பத்தி தான், அது அந்த கட்டக்கால் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தாமா. சரிங்கண்ணே. நிலா காட்ட இதை பத்தி நானே பேசணும்னு இருந்தேன். நாளைக்கு பேசுறேன்னு. சரிம்மா. அதுன்னு ட்ரெயின் வர என்ன எவ்வளவு நேரம் இருக்கு? சிக்னல் போட்டிருப்பாங்க போலமா. ட்ரெயின் கொஞ்சம் லேட்டா தான் வருது. ஏற்கனவே 15 நிமிஷம் டிலே போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3/4 மணி நேரம் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஓ அவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாமா, இந்த ட்ரெயின்களே இப்படிதான். ட்ரெயினை நம்பி எந்த ஒரு எமர்ஜென்சியான வேலைக்கும் போக கூடாது. நாங்க இன்னும் ட்ரெயின்ல போனது இல்லனே. அப்படியா? சரி விடுங்க, ஒரு சூப்பர் ட்ரிப்ப போட்டு விட்டுருவோம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணானே, சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கே முத்துமொழி கண்ணிக்கினியால ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமேன்னு ரொம்ப ஜாலியா இருக்கே. அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும்ல. ஆமாண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்நேரம் என்ன நல்லா கதை விட்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதல் வாழ, பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதல் வாழ. என்னங்க? ஓய் முழிச்சிட்டியா? எங்கங்க வந்திருக்கோம் நம்ம? இன்னும் கொஞ்ச நேரம் தாமா வந்துரும். ரொம்ப நேரம் ட்ரெயின்லயே போற மாதிரி இருக்குதுங்க. ஆமா நீங்க தூங்கலையாங்க? ராத்திரி எல்லாம் நானும் நீங்களும் பேசிட்டு மட்டும்தானே இருந்தோம். எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. நீங்க தூங்காம இருக்கிறீங்க? எனக்கும் தூக்கம் தான் வந்துச்சு. இருந்தாலும் நீ தூங்கிட்டு இருக்கியே, உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கணும்ல, அதான் முழிச்சிருந்தேன். என்னங்க நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்ல, என்னை எழுப்பி விட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல? இல்லம்மா, நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த. உன்னை எழுப்புறதுக்கு மனசே வரல. இப்படி நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுங்களா? அதான் நல்லா அசந்து தூங்கிட்டேன் போல. என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியலைங்க, நீங்க என் பக்கத்துல தான் இருக்கிறீங்கன்னு.
அதுவும் சொன்னீங்க பாருங்க, என் ரூம்ல தான் இருந்தீங்கன்னு. ஐயோ, அது அதுக்கு மேல ஷாக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல கண்ணுக்கினியா. நீங்க இருந்து ட்ரெயினுக்கு கிளம்பின உடனே பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு எல்லாம் வருவேன். எப்படிங்க? அப்ப நான் போன்ல போட்டனே, அங்கேதான் உட்காந்து பேசுனீங்களா? ஆமால, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு போன் பேசிட்டு இருக்கும்போது உனக்கு பின்னாடி பள்ளி ஓடுது பாருங்களா சொன்னனே. அட ஆமா, அப்ப அதெல்லாம் நேர்ல தான் பாத்துருந்துருக்கிறிய. ஆமா ஆமா. குமாரு, நீங்கள இங்க இங்க என்ன பண்ற? பாண்டியா, நான் ஒரு வேலை விஷயமா இங்க வந்தேன். ஆமா, நீ எப்படி இங்க? நான் இங்கதான் இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. டாக்டர், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை வந்து பார்க்கலாமா? ஓகே சார், பாருங்க, கொஞ்சம் பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகாம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கூட போய் பேசுங்க. சரிங்க. குமாரு, வா, உன்கிட்ட பேசணும். சரி வா. பாண்டியா, எப்படிலாம் இருக்க? எத்தனால ஊருக்கே வரல. திடுத்துப்படி உன்னை பார்க்கவும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கிறியா? ஆளு பார்க்க வாட்ட சாட்டமா நல்லா தான் இருக்கிற. என்ன பண்றீங்க? குமாரு, அதெல்லாம் பெரிய கதை. என்னோட வாழ்க்கையை மொத்தமா மாறி போயிடுச்சுல. அதெல்லாம் நான் அப்புறம் உனக்கு அப்புறம் சொல்றேன். ஆமா, ஊர்ல இருந்தா வரேன். ஆமால, நம்ம ஊர்ல இருந்து தான் வரேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ல. ஒரு நாளாவது ஊர் பக்கம் வரலாம்ல. வர. இல்ல, நான் என்ன கேட்க வந்தேனா, அம்மா அம்மா நல்லா இருக்குதா? எப்படி இருக்குது? ஊர்ல எல்லாருமே நல்லா இருக்காங்கல்ல? உங்க அம்மாவும் நல்லா இருக்குது. எங்க அக்காங்க 2 பேரும் இருக்குதுங்களே, அதுங்க யாராவது எங்க அம்மாவை பாத்துக்குதுங்களா? இல்லல, நீ போனதுக்கு அப்புறம் யாருமே எட்டி கூட பாக்குறது இல்ல. அம்மா அது பாட்டுக்கு தனியா தான் கிடக்குது. அப்படியா? இவ்வளவு தூரம் விசாரிக்கிறியே, ஒரு எட்டி வந்து அம்மாவை பாத்துக்கலாம்ல? வேண்டாம் வேண்டாம், நான் அந்த ஊருக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அந்த ஊருக்கே கூப்பிடுற? ஏன் அப்படி சொல்ற? என்னல பேசுற? என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. 4 பிள்ளைங்களை பிறந்து 4 என் கையாலேயே கொண்டிருக்கேன். 4 கொண்டுட்டியா? ஆமால, கடைசியா அந்த ஊர்ல இருந்து நான் வர்றப்ப 4ஆவதா எனக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சுட்டு வாயில கள்ளிப்பாலை ஊத்திட்டு தானே வந்தேன். அப்ப பொண்ணை உசுரோட இருக்கிற விஷயம் இவனுக்கு தெரியாதா? அங்க ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்கிறது இவன் பொண்ணு தானே. இதெல்லாம் நடந்து 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப எப்படி இல்ல திடுத்துப்புன்னு ஊருக்கு வர முடியும்? அதெல்லாம் வேண்டாம். கேரள, நான் கையில 1 லட்ச ரூபாய் காசு வச்சிருக்கேன், உனக்கு தரேன். அதை கொண்டு போய் அம்மாட்ட மட்டும் கொடுத்துறியா? நீ காசு கொடுத்தா உங்க அம்மா வாங்கிருமா? உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல, அது எவ்வளவு வீராப்பா இருக்கிறாளு. சரிதான், ஆனா என் பங்குக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்ல. அப்படியே நடுத்தருவில் விட்டுட்டு வந்துட்டேன். சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? எல்லாம் வயல்வெளியும் அங்கிட்ட இங்கிட்ட கிடைக்கிறது தான். அதை வச்சுட்டு தான் தின்னுட்டு இருக்கு. ஏல, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. பொம்பளை பிள்ளை வாரிசே வேணான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துவிட்ட. இப்ப ஆம்பளை பிள்ளை வாரிசுக்கு உன்ன ஏதாவது தேடி வச்சிருக்கியா? ஆமால, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு பையன் இருக்கிறான். அட பாவி, வெளியே வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டானா? ஒரு பையன் வேற இருக்குன்னு சொல்றான். இந்த நிலைமையில பொண்ணிதான் உன் பொண்ணுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைய வாரிசா இருக்க விடாம சாவடிச்சுட்டானா என்ன பண்றது? வேணாம், இந்த விஷயத்தை எதுக்கும் ஆத்தா கிட்ட போய் சொல்லிட்டு பிறகு இவன் கிட்ட சொல்லிக்கிடுவோம். நான் தான் சொன்னல, என் வாழ்க்கை எப்படி எப்படியோ மாறி போச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான். என் பொண்டாட்டி பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றா. அவ கூட சேர்ந்து நானும் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப காசு பணம் நிறைய பொருளுது. இப்ப எங்க அம்மாவை கூப்பிட்டாலும் என் கூட வராது. அதுக்கு தான் நான் சொல்றேன், உன்கிட்ட காசு கொடுத்துடுறேன், அதுகிட்ட போய் கொடுத்துரு. அப்புறம் உன்னை பார்த்ததுல கேட்க மறந்துட்டேன். நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க? உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல உன் கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் முடியலையா? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் காசு கட்டுறேன். நீ பாருல, அங்க செத்து பொழைக்க கிடைக்கிறதே உன் பொண்ணுதான்ல. அது கூட தெரியாம ஷோ, இப்ப அவனுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அவசரப்பட்டு சொல்லிட்டாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இங்கேயே அவன் சாவடிச்சாலும் அடிச்சிருவான். இல்ல இல்ல, இவன் ஒரு கல்லஞ்சக்காரன் தான். 4 பிஞ்சுங்களை கள்ளிப்பால் ஊத்தி கொண்டானே, பின்ன இவன் என்ன சாதாரண ஆளா? வேண்டாம் வேண்டாம், அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். என்னல பாத்துக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்ல. காசு ஆத்தா வாங்குமான்னு தெரியல. வாங்கலன்னா என்ன பண்றது? வாங்கலன்னா நீயே வச்சுக்கிடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல, எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். உன் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போ. ஆத்தா காசு வாங்கலன்னா நான் உனக்கே அனுப்பிச்சு விட்டுறேன். இவனால கண்டிப்பா பொண்ணுக்கு ஆபத்து இருக்கு. எப்படியாவது இந்த 4 பேரையும் ஊருக்கு உடனே கூட்டிட்டு போயிடணும். என்னங்க, நான் உனக்கு கேட்கட்டா?
என்னம்மா கேளு. அப்ப ஜன்னல் வழியா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறிய? ஆமால. எல்லாத்தையுமே வா. என்ன கேக்குற? ஒன்னும் புரியலையே. இல்ல, குளிச்சுட்டு வந்து துணியெல்லாம் மாத்தினே, அதெல்லாம். அடியே, உனக்கு மட்டும் சந்தேகம் எங்க இருந்தே பொத்துக்கிட்டு வருது? இல்ல, சொல்லுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே. ஏனுங்க, உங்க குரல்லே வித்தியாசம் தெரியுது. ஒழுங்கா உண்மையை சொல்லிவிடுங்க. நீ இவ்வளவு தூரம் அடம் பிடிச்சு கேக்குறதுனால உண்மையை சொல்றேன். சொல்லுங்க. அது மொத்தத்துக்கே ஒரு 4 வாட்டி தான் பாத்திருப்பேன்னு வச்சுக்கேன். பாத்தீங்களா? ஏ, பார்த்தனா நீ துணி மாத்திரன்னு தெரிஞ்சோடனே திரும்பிக்கிடுவேன். அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பாயிலா? நம்ப முடியலையே. ஏ லூசு, அதெல்லாம் போய் யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா? நீ துணி மாத்த வரேன்னு தெரிஞ்சோடனே திரும்பிக்கிட்டேன்டி. அடிச்சிருவாளோ? எதுக்கும் கொஞ்சம் தூரமாவே இருப்போம். பொட்டுன்னு அடிச்சு விட்டானா? ஏய், என்னடி ஒண்ணுமே சொல்லாம படுத்துக்கிட்டேன்? என்ன சொல்லணுமா? இல்ல, ரொம்ப திட்டுவ அடிப்பேன்னு கூட நினைச்சேன். ஆனா படுத்துக்கிட்டியே, அதான் என்னன்னு யோசிக்கிறேன். அடிக்கணுமா? எதுக்கு அடிக்கணும்? எதுக்கா? அதான்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, அதுக்குதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா என் மேல உனக்கு கோவம் இல்லையா? எதுக்கு கோவப்படணும்? தெரியாம பார்த்ததுக்கு. நீங்க என்ன யாரோவா இதெல்லாம் பார்த்ததுக்கு நான் கோவப்படுறதுக்கு? உங்க மேல எனக்கு துளி கூட சந்தேகமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நான் துணி மாத்த வரேன்னு தெரிஞ்சோனே கண்ணை மூடிட்டு திரும்பி இருப்பீங்க. ஓஹோ, அவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ? அதெல்லாம் இல்லையே, யார் சொன்னா? நான் சும்மா சொன்னேன். அதெல்லாம் நான் முழுசா பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அத்தாடி, இல்ல, சும்மா, இதுதான் சும்மா, அதுதான் நெசம். நீங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா? இது தெரிஞ்சிருந்தா பாத்துருந்துருக்கலாமே. ஐயோ, கேட்டுச்சா? ஏனுங்க, ஊருக்கு போன பிறவும் இதே மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமா ஒன்னா இருக்கணுங்க. கண்டிப்பா இருப்போம் கண்ணிக்கினியா. அம்மா கிட்ட இதுக்கப்புறம் உன்னை விட்டே தரமாட்டேன். நம்ம எப்போதும் இதே மாதிரி ஒன்னாவே இருக்கலாம், சரியா? சரிங்க. சரி வா, ஸ்டேஷன் வரப்போகுது, இறங்கலாம். ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு வேம்ப பார்க்க போறேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. வா வா வா. வெல்கம் வெல்கம் தி கிரேட் கராத்தே சாம்பியன். வாங்க கண்ணிக்கினியாள். ஆதி சார், கண்ணிக்கினியா, வீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறதுல இருக்கட்டும். ஐயோ, எத்தனை நாள் ஆகுது உன்னை பார்த்து. மேட்ச்ல ஜெயிச்சிட்டீல, வாழ்த்துக்கள் டி. நான் சொல்லி அனுப்பினல, நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு. ஆமா வீரா, அங்க போனதுல இருந்து உங்க எல்லாரோட நினைப்பு தான் எனக்கு. எப்படா உங்க எல்லாரையும் பாப்போன்னு இருந்தது. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. ஆதி சார், என்ன வரவேற்பெல்லாம் நல்ல பலமா இருக்குது. டான்ஸ் எல்லாம் வச்சு மோளெல்லாம் வச்சிருக்கிறியா? பின்ன கிரேட் சாம்பியன் எப்படி வந்திருக்காங்க பாருங்க, கெத்தா. அவங்களுக்கு வைக்காம வேற யாருக்கு வைக்கிறது? நல்லா இருக்கு சார். வீரா அண்ணே, நல்லா இருக்கீங்களா? மாலையை இறக்கி வைக்க கோயிலுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு நீங்க பாட்டுக்கு கண்ணிக்கினியாவை பார்க்க ஓடிட்டீங்களாக்கும்? ஆமாமா, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க வேம்ப காணோம்? இப்ப ஏதோ சொல்ல வேண்டானே, வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். சரிமா. முத்தண்ணே, அவ உங்களுக்காக தான் வீட்ல ஸ்பெஷலா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சமைச்சுக்கிட்டு இருக்கானா? ஆமாண்ணே, நிறைய சமையல் கத்துக்கிட்டாங்க. நான் வேற காலேஜுக்குலாம் போறேன்ல, அதான் வீட்ல சமையல்லாம் கத்துக்கிட்டு சூப்பரா சமைக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க கையால தான் சமைச்சு போடணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. சமைச்சு முடிச்சிட்டேன்னா உடனே ரயில்வே ஸ்டேஷன் கூடி வந்துறேன்னு சொன்னாங்க. இன்னும் முடிக்கலையாட்டிருக்கு, அதான் வீட்லயே இருக்கிறாங்க. வேம்பா? ஆமாண்ணே. நம்ப முடியலையே. நம்புங்கண்ணே, நம்புங்க. கணக்கினியால் கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. தேங்க்யூ சோ மச் ஆதி சார். இதெல்லாம் நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நடந்திருக்காது. நீங்க தான் கராத்தே டோர்னமெண்டோட பேம்ப்ளெட்டை சென்ட் பண்ணி எனக்கு மும்பைக்கு போக சொன்னீங்க. உங்களோட என்கரேஜ்மெண்ட், இவங்களோட மோட்டிவேஷன், வீரா, வேம்பண்ண, இவங்க எல்லாரும் என் கூட இல்லைன்னா நான் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணியிருந்திருக்கவும் முடியாது. உங்க எல்லாருக்கும் தான் நான் தேங்க்யூ சொல்லணும். போதும் போதும், எங்களுக்கெல்லாம் நீங்க தேங்க்யூ சொன்னது போதும். சரி வாங்க, வீட்டுக்கு போலாம். கணிக்கணியா, வீட்டுல போய் பேக் வச்சுட்டு உங்க அத்தையெல்லாம் பார்த்துட்டு வருஷ வீட்டுக்கு வா. என்ன படையல் நல்ல பலமா ரெடி ஆயிட்டு இருக்குது. சரி வீரா, அத்தை முத போய் பார்க்கணும். பார்த்துட்டு உடனே ஓடி வந்துடுறேன். நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க. நாங்க எல்லாருமே அங்க வீரா வீட்ல தான் இருக்கோம். அப்படியா? சரிங்க சார். அம்மா பார்த்துட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு பேசிட்டு வந்துடுறோம். வாங்க போலாம். ஏனுங்க, வீட்ல யாரையுமே காணா. அத்தை, எம்மா, அத்தை நல்லா இருக்கீங்களா? ஐயோ, பார்த்து 80 நாள் ஆகுது. என்னத்த உள்ள இது வேலைங்களா? அத நான் வந்துட்டேன்ல, இனிமே எந்த வேலையும் உங்களுக்கு இல்ல. இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீல தனியா இருந்து. இதுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன்.
என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க யாருமே வீட்ல இல்லாததுனால உன் தங்கச்சி வீட்டுக்கு அதான் நம்ம செல்லா சுத்தி வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். வீட்லதான் இருக்கிறியா? சரி சரி, சமையல்லாம் எதுவும் பண்றீனா? ஒண்ணு வேண்டாமா, வீரா நமக்காக சமைச்சு போடுறேன்னுச்சு. வா அங்க போலாம். தனிக்கினியா பேக கொண்டு போய் ரூம்குள்ள வச்சுட்டு வா, போயிட்டு வந்துடலாம். அம்மாவையும் கூட்டிட்டு வா. ம் சரிங்க. ஏய், என்ன நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வாரீங்க, உங்க இஷ்டத்துக்கு போறீங்க? இது என்ன ஊடா இல்ல சத்திரமா? அம்மானு ஒருத்தி இங்க உசுரோட இருக்கேன், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாம என்கிட்டயே போய் சொல்லிட்டு போற. பிறவு நீ ஒரு மாமியார்ன்ற மரியாதை கூட இல்லாம நீயும் என்கிட்ட போய் சொல்லிட்டு போறேன்ன? எனக்கு ஆரம்பத்திலே தெரியுமடி, ஏதேதோ பேசி என்னென்னமோ சொல்லி என் பையனையும் மயக்கி உன் பக்கத்து இழுத்துக்கிட்டீல. நீ பொய் சொல்றவ மட்டும் இல்லாம என் பையனும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அத்த உண்மைய சொல்லுடி, எங்கடி போயிட்டு வர சொல்றி? மா நீ வாய மூடுறா, நான் அவகிட்ட தானே பேசுறேன். உனக்கு என்ன வந்துச்சு? பார்த்தேன் தலைப்புச் செய்திகள். சிக்கல் கிராமத்திலிருந்து கராத்தேவை கலக்கு கலக்கு கலக்குகின்ற பெண்மணி கண்ணுக்கிணியாள். அதற்கு உறுதுணையாக இருக்கும் அவளது கணவன் முத்துமொழி. என்கிட்ட 2 பேருமே போய் சொல்லியிருக்கிறிய. இவன் மாலை போட்டுட்டு மலைக்கு போறதா போய் சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு வாரான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு பொறுமையா வீட்டுக்கு வருவீங்க. இந்த வீட்டுல பெரிய மனுஷி நீங்க ஒருத்தி உட்கார்ந்து இருக்கிறவ வாங்க வாங்கன்னு ஆரத்தி எடுக்கணுமா? மா நாங்க போய் சொல்லிட்டு போனதுல தப்புதான். நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளு. ஏய், இதுக்கு மேல கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. 2 பேரும் ஊட்ட விட்டு வெளியே போங்க.